சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏஜ் அட்டென்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு ப்ரையராகவே தெரிய வருமா, இல்லை வந்துட்டு அதாவது அந்தந்த நேரத்துக்கு நடக்குமா, இல்லை ஃபார் திஸ் ஆல்சோ வி ஹேவ் டு கன்சல்ட் அ டாக்டர் அவுட்? இப்போ எல்லாருக்குமே பிகாஸ் ஆஃப் த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே அட்டெயின்ட் ஏர்லி மெனாக்கி. லேட் மெனாக்கி எல்லாம் இப்போல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஏர்லி மெனாக்கி தான் ஆகுது. தட் இஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 10 to 12 years அதுக்குள்ளேயே they actually attain menarche. பட் ஆக்சுவலி நீங்கள் வெயிட் பண்ணுறது அப்போ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, இதை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்? ஆக்சுவலி தெர் இஸ் நத்திங் கால் டு கீப் யுவர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தி அப்படின்னு கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ இஃப் யூ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை சும்மாவே இப்போல்லாம் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணோன்னா பெண் பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒன்ஸ் அகைன் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா த டாக்டர் கைனகாலஜிஸ்ட் நம்மளோட கவிதா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஷேர் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். ஸோ கவிதா, இட்ஸ் பீன் அ லாங் டைம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் திங் டெஃபினட்டாக நமக்கு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு பெண்களுக்கு அவங்க எந்த மாதிரியான ஸ்க்ரீனிங் செக்அப்ஸ் எந்தெந்த ஏஜில் எந்த மாதிரியான செக்அப்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக மேண்டிட்டரியாக போய் ஆகணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஜென்ரலி உமன்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா லைக் ஆஃப்டர் 30s தான் அவங்களோட ஸ்க்ரீனிங்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஹெச்பிவி ஸ்க்ரீனிங், தட் இஸ் பேப்ஸ்மியர், தட் இஸ் அந்த மாதிரி நிறைய டெஸ்டிங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜ் கேடர்ஸில் இருக்குது. ஸோ அட் 30s or 35 yearsல நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பேப்ஸ்மியர் டெஸ்ட். அலாங் வித் தட் அந்த ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங்னு இருக்குது. ஸோ அதில் என்னென்னா, நம்ம கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் ஏதாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய டெஸ்டிங் அது. ஸோ நீங்கள் உங்கள் நியர்பை கைனகாலஜிஸ்ட் யாரை நீங்கள் மீட் பண்ணாலும் லைக் இட்ஸ் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட். நீங்களே வாலண்டியராக போய் கேட்கலாம், தட் யூ வாண்ட் டு டூ அ ஸ்க்ரீனிங் ஃபார் யுவர் செல்ஃப்னு கேட்டிங்கனாவே ஃபர்ஸ்டே பேப்ஸ்மியர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு உங்கள் சர்விக்ஸை விஷுவலைஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து அந்த ஒரு 3 to 4 days ரிப்போர்ட்ஸ் வரும். அண்ட் வி கேன் ரிவ்யூ வித் யுவர் கைனகாலஜிஸ்ட். ஸோ அதில் என்ன மாதிரி ரிப்போர்ட் இருக்குன்னு பேஸ் பண்ணி your next step of management இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டிங் வில் பி யுவர் ஜென்ரல் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல்ஸ், தைராய்டு லெவல்ஸ், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், அந்த மாதிரி ரொட்டீன் செக்அப்ஸ் கேன் பி டன் ஃபார் எனி உமன். அண்ட் எனி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் நம்ம மெயினாக அதை விட்டுறோம். நிறைய பேர் அதை ஸ்க்ரீன் பண்ணுறதே கிடையாது. ஸோ மெயினாக நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸில் பிகாஸ் இட்ஸ் நிறைய இப்போ வி ஹாவ் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ், அந்த மாதிரிலாம் இட்ஸ் அப்கமிங் மோர்ன்றதுனால ஐ திங்க் வி ஹாவ் ஆல்சோ ஹாவ் to screen for the STD ன்னு சொல்லிட்டு ஒன்னு கேள்விப்படுறோமே. That is sexually transmitted diseases. That's what's the short form STD ன்னு சொல்லுவோம். So அதையும் நம்ம screen பண்றது is better. So these are, and main foremost is mammogram. So after you cross your 30s, any breast examination you should do. So உங்களாவே நீங்களே செல்ஃப் பால்பேஷன் பண்ணி ஏதாவது கட்டி இருக்கா, ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கான்றதை நம்ம வியூ பண்ணணும். அண்ட் இஃப் தி ஃபைன் எனி திங் அப்நார்மல், டெஃபினட்டாக நீங்கள் அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த போத் த பிரெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் அண்ட் ஒன்ஸ் யூ கிராஸ் யுவர் ஏஜ் ஆஃப் 40, 45 அந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ஐ திங்க் யூ ஹவ் ஒன்ஸ் யூ அட்டெயின்ட் யுவர் மெனோபாஸ், போன் மினரல் டென்சிட்டி, தட் இஸ் BMDன்னு ஒரு டெஸ்டிங் இருக்குது. தட் இஸ் மேண்டேட்ரி, தட் எவ்ரிபடி ஹேஸ் டு டெஸ்ட் அண்ட் see for yourself. ஸோ இதெல்லாம் தான் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம கேள்விப்படுறோம்ல, இப்போ இந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு ப்ரையராகவே தெரிய வருமா, இல்லை அதாவது அந்தந்த நேரத்துக்கு நடக்குமா, இல்லை ஃபார் திஸ் ஆல்சோ வி ஹேவ் டு கன்சல்ட் அ டாக்டர் அவுட்? ஸோ யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே பிகாஸ் ஆஃப் த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தே அட்டெயின்ட் ஏர்லி மெனாக்கி. லேட் மெனாக்கி எல்லாம் இப்போல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஏர்லி மெனாக்கி தான் ஆகுது. தட் இஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 10 to 12 years அதுக்குள்ளேயே they actually attain menarche. பட் ஆக்சுவலி நீங்கள் வெயிட் பண்ணுறது அப் டு 15 years of age வரைக்குமே வெயிட் பண்ணலாம். பேரண்ட்ஸ் பேனிக் ஆகி அதுக்குள்ளே போய் டாக்டரை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் எதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா, ஆஸ்க் யுவர் டாட்டர் ஆர் சம்திங் லைக் யூ ஹாவ் எனி டிஸ்சார்ஜ் ஏதாவது இருக்கா, பிரெஸ்ட் ஹெவினஸ் இருக்கான்றதை மட்டும் யூ கேன் ஆஸ்க் தெம்.
ஸோ அதே மாதிரி இப்போ இந்த எஸ்டிடியை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ மல்டிபிள்ஸ் பார்ட்னர்ஸ் வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் பரவும், என்ன மாதிரியான டிசீசஸ் எல்லாம் பரவுது, நீங்கள் எதனா ஒரு கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஜென்ரலி வந்து நமக்கு வந்து நம்ம ஊரில் கிடையாது. இஃப் இன் அப்ராட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் செக்ஷுவல் ஹெல்த் கிளினிக்னே நிறைய இருக்குது. பட் இன் ஆர் பிளேஸ் வி ஆர் நாட் ஆக்டிவ்லி ஓப்பனிங் கிளினிக்ஸ் ஃபார் தட். ஜென்ரலாக கைனகாலஜிஸ்ட்னு பார்க்க வருவாங்க. ஸோ இதிலோட அவேர்னஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதோட மெயின் காமன் காசேட்டிவ் ஆர்கன் லைக் கிளமாடியா, கொனோரியா அப்படின்னு சொல்லுவோம், சிஃபிலிஸ்ன்னு சொல்லுவோம், அண்ட் ஹெச்ஐவி இதெல்லாம் வந்து டிரான்ஸ்மிட்டட், தட் இஸ் வெஜைனலி ஆர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதிலோட ஸ்க்ரீனிங்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு ஏதாவது பிளிஸ்டர்ஸோ அப்நார்மல் டிஸ்சார்ஜ் இந்த வெஜைனால ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் ஆர் எனி பிளிஸ்டர்ஸ், லம்ப்பு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கண்ணில் தென்படுற மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் கோ அண்ட் மீட் யோர் கைனகாலஜிஸ்ட். அண்ட் இஃப் யூ ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் ஹேவிங் அ மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், மேக் ஷூர் யூ ஆர் ஹேவிங் அ சேஃப்டி precautions like condoms and other protections are also there. You can prefer what method you want to hold on to it. So this is a very first symptoms like இந்த மாதிரி எதனா ஒரு எஸ்டிடி பரவுதுன்னா ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் யூ ஹேவ் டு கோ அண்ட் டூ அ செக்அப். எனி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபீவர், ரேஷஸ், ஏதாவது பிளிஸ்டர்ஸ், அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது கட்டி மாதிரி மல்டிபிள் லம்ப்ஸ் மாதிரி ஏதாவது அந்த இடத்துல வெஜைனால இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் மீட் அ கைனகாலஜிஸ்ட். எஸ், டெஃபினெட்லி. இப்போ ரீசெண்டாக ஐ ஹேட் அ பேஷண்ட் ஃப்ரம் நார்த் இந்தியா. அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஷீ ஹேட் மல்டிபிள் லம்ப்ஸ் ஆர் பிளிஸ்டர்ஸ் இன் த வெஜைனா. ஸோ அதை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது மல்டிபிளாக ரெட் ஃபுல்லாக டில் தி ஏனல் ரீஜன் வரைக்கும் அவங்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம என்னன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் we can find out what sort of sexually transmitted diseaseன்றதை நம்ம இவாலுவேட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு இப்போது இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்? இல்லை வந்துட்டு இதுக்கும் we have to go and consult a doctor or there is a kind of a food basis which will heat நம்மளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை நம்மளும் கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ வாட் ஆர் தி process to keep our reproductive system very healthy? Actually, there is nothing called to keep your reproductive healthy அப்படின்னு கான்செப்ட்லாம் கிடையாது. மென்டல் ஸ்ட்ரெஸ் and your physical activities, your day-to-day food, balanced diet. So I think these three goes together well on the reproductive health. So if you're நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ most of the people are working, work stress, இல்லை சும்மாவே இப்போல்லாம் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும்னா லைக் யோகா, மெடிடேஷன்ஸ், வாட் எவர் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆகிறதுக்கு பிடிக்குதோ ஐ திங்க் யூ ஹாவ் டு கோ அண்ட் டூ ஆல் தட், அண்ட் தட் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு மேனேஜ் யுவர் செல்ஃப். And second thing is like food habits, your lifestyle modifications. Avoid all the junk, cut down all your sugars and maintain a healthy weight. That is உங்களோட BMI நீங்க calculate பண்ணிக்கோங்க, height according to your weight, and you keep your BMI correct and your mental health all together perfectly. I think உங்களோட reproductive health நல்லாவே maintain பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் வந்துட்டு என்ன மாதிரியான பிரச்சனைகளோட வருவாங்க? இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம சென்சஸ் படி எடுத்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் வராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓபிடிஸில் வரது வந்துட்டு irregular cycles. In young cadres பார்த்தீங்கன்னா that is age below 20 years or 25 years குள்ளே பார்த்தீங்கன்னா irregular cycles and what in the recent times what we are seeing in the OPD is lot of missed like abortion cases. So on the upcoming rise la idu irukku now, a lot of people who have like in unsafe intercourse and all these things. ஸோ அந்த டைமில் வர அந்த ஏஜ் கேடரில் இருக்கிறவங்களுக்கு அபார்ஷன்ஸ். ஸோ எனக்கு அதெல்லாம் வந்துட்டு இது அந்த அப்கமிங் ஸ்கேலில் இருக்கிறதுனால தீஸ் ஆர் ஆல் அலார்மிங் இன் த ஓபிடிஸ் இப்போல்லாம். அண்ட் மெயின் திங் 25 years மேரிட் கப்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்ல, ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸும் சரி இல்லை வந்துட்டு நம்மளோட ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகிறது இதை எப்படி நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சேம் நம்ம எங்கே இந்த டாப்பிக்கை எடுத்துகிட்டு போனாலும் அகெயின் இட்ஸ் கோன் கம் பேக் டு த சேம் 3 கேடர்ஸ் தான். ஸோ உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் complete 8 hours of sleep இருக்கணும், regular exercises, yoga, meditations and all these things கண்டிப்பாக உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இன்க்ளூட் பண்ணோம். பேலன்ஸ்ட் மீலில் உங்களோட ஜிங்க்கு, ஃபோலேட், கால்சியம் இந்த மாதிரி வைட்டமின்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஸ்டஃப் இன்க்ளூட் ஆகிற மாதிரி டயட்டில் மெயின்டைன் ஆகணும். ஸோ மோர் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் தென் கார்ப்ஸ் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணோம். டெய்லியும் நட்ஸ் எடுத்துக்கணும், தட் இஸ் ஹெல்த்தி ஃபார்ம் ஆஃப் நட்ஸ். அந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா and minimum lifestyle modification is also important. Maintaining a stress-free environment is also important. சூப்பர் மேம். இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னது மாதிரி தான் உங்கள் கிளைண்ட்ஸ் உங்களை வந்து பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை எதனால் வருது, அதே மாதிரி வந்துட்டு இப்போது நிறைய பேர் வந்துட்டு we are going into a modern generation but still why people are like அந்த தப்பு சீக்கிரமாக பண்ணிவிட்டு அபார்ஷன் பண்ணுறாங்களே, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? I think lot of social platform. ஸோ நிறைய பேர் வந்து we have freedom and social platforms and engaging into a lifestyle variation காட்டுறன்ற பேரில் so many involving into so many multiple partners இதெல்லாம் தான் I think is the main reason. So finding a trusted person and having a safe protected sex, I think that would have a healthy healthy lifestyle or healthy reproductive system அந்த மாதிரி இருக்கலாம். பட் இந்த மாதிரி அன்ப்ரொடெக்டடாக செக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அபார்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இன் லேட்டர் அதே பசங்களுக்கு இன் லேட்டரில் அவங்க கன்சீவ் ஆகணும்னு நினைக்கும் போது தே ஃபால் இன் டு இன்ஃபர்டிலிட்டி. ஸோ மல்டிபிள் அபார்ஷன்ஸு அதனால தான் நம்ம இந்தியாவில் இப்போ ரீசெண்ட் டேஸில் தே ஹவ் பேண்ட் த ஐ பில்ஸ் ஆர் கான்ட்ரசெப்ஷன் பில்ஸ் அண்டர் த டாக்டர்ஸ் மெடிகேஷன்ஸ் ஆர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் we are not handing over any medications to any of them. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பண்ணால் டெஃபினட்டாக வந்துட்டு அது ஃப்யூச்சரில் ஒரு பாதிப்புன்னு கண்டிப்பாக. ஸோ சொல்லுங்கள் மேம், இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கும் சரி, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, இஃப் யூ வாண்ட் கிவ் அ பீஸ் ஆஃப் அட்வைஸ் மீன்ஸ் வாட் வுட் யூ கிவ்? ஆக்சுவலி எல்லாத்துக்குமே ஒரு ஏஜ் ஃபேக்டர்னு இருக்குது. ஸோ அந்த ஏஜ் வரச்ச உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா you and your family or your people who surrounded you will have a healthy or a peaceful life அப்படின்றது தான் விஷயம். அன்வான்ட் திங்ஸ் அன்வான்டாக எங்கேஜ் ஆகிறது அண்டு நமக்கு நம்மளே பிரச்சனையை தேடிக்கிறதுன்றது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ, பிகாஸ் நன் ஆஃப் தெம் ஆர் பீங் ட்ரஸ்ட் வர்தி நவடேஸ். ஸோ யாரை ட்ரஸ்ட் பண்ணோம் யாரை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அண்ட் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்வால்வ் ஆகிறது இஸ் பெட்டர். சூப்பர் மேம். இந்த நேர்காணலையும் நம்மளுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிங்க. மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.